ஐயோ! இந்த கார்ல தானே மகாவை கடத்தினா. அப்ப கண்டிப்பா இங்கதான் எங்கேயோ இருக்கணும். மரியாதையா ஓடி போயிடு, இல்ல நீ அடிபட்டே செத்துருவ. டேய், விட மாட்டேன்டா, இவளை விடவே மாட்டேன்டா. இத பாரு, என்னைக்கு இருந்தாலும் இந்த லட்சுமி தானே போட்டாட்டி. ஏய், அசிங்கமா இல்ல? உன் வயசு என்ன, அவ வயசு என்ன? பேசாம போயிடு, இல்லைன்னா உன்னை இங்கேயே கொண்டு புதைச்சிருவேன். ஏய் லக்ஷ்மி, எப்பயும் வந்து உன்னை காப்பாத்துவான் மட்டும் நினைக்காத. என்னைக்கு இருந்தாலும் நீ தாண்டி என் பொண்டாட்டி. அதை யாராலையும் தடுக்க முடியாது. என்ன? ஏய், நல்லா எழுதி வச்சுக்கோ சொல்லிட்டேன். உன் கழுத்துல இருக்கிற தாலி அறுத்து எரிஞ்சிட்டு என்னைக்காவது ஒரு நாள் என் கையால உனக்கு நான் தாலி கட்டியே தீருவேன். நடக்கும். இது நல்ல வேலை தீரும். நீ கரெக்டான டைமுக்கு வந்த. நீ மட்டும் இல்லனா என்ன ஆயிருக்கும்னு யோசிச்சு பாரு. எவனோ ஒருத்தன் கண்ணு முன்னாடி மகாவை கடத்திட்டு போறத பார்த்ததும் நான் எப்படி பயந்துட்டேன் தெரியுமா? சரி மகா, யார் இவன்? எதுக்கு உன்னை கடத்தினா? என்ன இப்படி பாக்குற? அவன் உனக்கு தெரியுமா தெரியாதா? திரு, யார் அவன்? உன்ன போய் கேட்டேன் பாரு, உனக்கு தெரியாதுல? ஏய் மகா, நான் கேட்டதும் காதுல விழுந்துச்சா இல்லையா? அவன் எதுக்கு உன்னை கடத்தணும்? என்கிட்ட கூட நீ எதுவும் சொல்ல மாட்டியா? அது நான் என்னன்னு சொல்றது? நான் எதையாவது சொல்லி உங்களுக்கு உண்மை தெரிஞ்சிருச்சுன்னா வேண்டாம்க்கா, அது உங்களால தாங்கிக்க முடியாது. எல்லா கஷ்டமும் என்னோட போகட்டும். ஓ, நீ யோசிக்கிறத பார்த்தா உனக்கு அவனை யாருன்னு தெரியும். ஆனா என்கிட்ட சொல்றதுக்கு உனக்கு பிடிக்கல, அப்படிதானே? ஐயோ இல்லக்கா, அது வந்துக்கா. ஏன் மகா, நான் உன்னை என் தங்கச்சி மாதிரி தானே பாக்குறேன். உனக்கு ஒண்ணுனா நான் துடிச்சு போயிருவேன்னு தெரியும்ல. அப்படி இருந்தும் என்கிட்ட கூட சொல்ல தயங்குற. இத்தனை நாள் நான் தான் தங்கச்சி தங்கச்சின்னு ஊறிக்கிட்டே இருந்தேன். நான் எவ்வளவு பெரிய லூசுல. ஐயோ அக்கா. திவ்யா, பொறுமையாரு, என்ன எதுன்னு கேட்கலாம். வேண்டாம் திரு, இவ்வளவு பொறுத்த வரைக்கும் நான் யாரோ ஒருத்தி. அதான் அவ சொல்லாம இருக்கா. ஐயோ சத்தியமா அப்படியெல்லாம் இல்லக்கா, நான் சொல்றத ஒரு நிமிஷம் கேளுங்க. நீ இப்படி நடந்துக்குவேன்னு நான் சத்தியமா எதிர்பார்க்கல மகா. தேங்க்ஸ் ஃபார் எவ்ரிதிங். குட் பை. அக்கா திவ்யா, அக்கா நான் சொல்றேன்க்கா. அக்கா நில்லுங்க. அக்கா ஏய் ஏய் மகா, அக்கா
யார ஃபாலோ பண்ணனும்னா? ஏய் ஏய் மகா, ஏய் மகா, சொல்றத கேளு. ஏய் மகா, அவசரப்படாத, நான் சொல்றத கேளு. திவ்யா கிட்ட எதுவும் சொல்லிடாத, நான் பேசிக்கிறேன். இந்த நேரம் பார்த்து காரும் ஸ்டார்ட் ஆக மாட்டேது. திவ்யா கிட்ட எல்லாம் உண்மையை சொல்லிட்டா. ஆமா, ஏன் அவ உனக்கு பதிலே சொல்லல? தெரியலமா, நானும் எத்தனையோ டைம் கேட்டுட்டேன். ஆனாலும் அவ சொல்லவே மாட்டேங்கிறா. நான் கேட்டது கூட அவளை காப்பாத்தணுங்கிற ஒரு நல்ல எண்ணத்துல தான்மா. லூசாடி நீ. அவ மனசுல வேற பிளான் வச்சிருக்கா. இப்ப கையும் களமா மாட்டிக்கிட்டது உன்கிட்ட பதில் சொல்ல முடியாம தவிக்கிறா. புரியுதா உனக்கு? இது தெரியாம அவளை காப்பாத்தணும்னு பைத்திய மாதிரி சொல்லிட்டு இருக்க. மா, நீங்க வேற சும்மா இருங்கம்மா. இதுக்கு தான் சொன்னேன் என்கிட்ட எதுவும் கேட்காதீங்கன்னு. ஆல்ரெடி நானே கன்ஃபியூஷன்ல இருக்கேன். நீங்க வேற ஏமா? நடந்தது எல்லாமே நல்லதுக்குன்னு நினைச்சுக்கோ. இப்ப வாச்சு நீ அவளை புரிஞ்சுக்கிட்டியே. இனிமேலாவது அவளை உங்ககிட்ட சேர விடாத. நான் சொல்றது உன் காதுல விழுகுதா? திவ்யா, அம்மா, அந்த சாமியார் சொன்னது எல்லாமே சரிதான். இந்த ஜாதகக்காரருக்கு கண்டிப்பா ஏற்கனவே கல்யாணம் ஆகி இருக்கணும். நானும் பல தடவை பார்த்துட்டேன். அப்படித்தான் இந்த கட்டம் சொல்லுதுமா. ஆமாம்மா, உங்க பையனுக்கு நிச்சயமா கல்யாணம் ஆகி இருந்திருக்கணும். சாமி, எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. ஒரே குழப்பமா இருக்கு. நீங்க தான் சாமி இந்த குழப்பத்துக்கு ஏதாவது ஒரு முடிவு சொல்லணும். இதுல நான் முடிவு சொல்றதுக்கு எதுவும் இல்லைம்மா. நாம அந்த அம்மன் கிட்டே கேட்போம். அவ ஒருத்தியால தான் உங்க பிரச்சனைக்கு ஒரு நல்ல முடிவை சொல்ல முடியும்.